நடிகர் திரு வேலராமமூர்த்தி அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து கனிகா அவர்கள் வெளிய போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா பேசியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சன் டிவில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு நாடகமா எதிர்நீச்சல் சீரியல் இருந்துச்சு. அந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 எபிசோடுக்கு மேல போகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதோட 2ஆம் பாகம் இப்ப ரொம்பவே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த சீரியல்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்த ஆக்ட்ரஸ் கனிகா ரீசெண்டா அந்த சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகியிருக்கு. மேலும் அந்த ஒரு கேரக்டர் இறக்குற மாதிரியான காட்சி அமைப்புக்கு தான் அடுத்து வரப்போகுதாமா. இந்த ஒரு நிலையில அவங்க வெளியே போனதுக்கு காரணம் நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸுமே சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் ரொம்ப பயங்கரமா போகவே இதை பார்த்ததுக்கு அப்புறம் வேலராமமூர்த்தி இதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு கேரக்டர் நான் பண்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னோட நண்பர் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு வேண்டி கேட்டதுனால தான் இந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். ஆரம்பத்துல எவ்வளோ பேர் வந்து நான் அந்த கேரக்டர் பண்றது சரியில்ல, இந்த கேரக்டர் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் அதெல்லாம் எதையுமே காதுல வாங்கல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்தேன். இப்ப நிறைய பேருக்கு இந்த சீரியல் மறுபடியும் பிடிச்சிருக்கு. அண்ட் இப்ப நடிகை கனிகா வந்து வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. அவங்க வெளியே போறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுமே போய்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அவங்க மக மாறி. எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது. எப்பவும் போல தான் நாங்க செட்டில் இருக்கோம். ஒரு ஃபேமிலியா தான் நாங்க செட்டில் இருக்கோம். அவங்களுக்கும் எனக்கும் தொழில் ரீதியாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ரொம்பவே நல்லபடியா தான் இருந்துச்சு. அவங்க அந்த சீரியலை விட்டு போறதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட பர்சனல் ஒர்க் மட்டும்தான். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்காக தான் அவங்க இந்த சீரியலை விட்டு போறாங்க. மத்தபடி எனக்கும் அவங்களுக்கும் சண்டை. அதனால தான் அவங்க சீரியலை விட்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அத நம்பாதீங்க. தொடர்ந்து இந்த சீரியலுக்கு உங்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிற மாரி இந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டா கூலி படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசியிருந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சோபின் சாகர் அவர்களை பாடி ஷேமிங் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா நிறைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் சார் மாதிரியான ஒரு உச்ச நடிகர் இந்த மாதிரியான ஒரு நடிகரை பார்த்து அவர் குள்ளமா இருக்காரு இப்படி அப்படின்னு பேசியிருக்கிறது ரொம்பவே வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. ஏன்னா இது எல்லாரையும் ரொம்ப ஈஸியா சென்றடையும். அந்த ஒரு போட்டோல பாருங்க, சௌபினோட முகம் எவ்வளவு மாறி இருக்கு, அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. சௌபின் அவர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த என்டையர் டீமையுமே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமா கலாய்ச்சிருந்தாரு. இருந்தாலும் சௌபின் அவர்களோட நடிப்பை பார்த்து நான் பயங்கரமா மிரண்டுட்டேன், அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருந்தாரு. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னா மட்டும் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் ரஜினிகாந்த் சார் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. நீங்க அந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.